எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் மொத்தம் 25 வினாக்கள் விடையுடன் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதாவது 25 கேள்வி விடையுடன் மற்றும் சில முக்கிய குறிப்புகள். முழுசாக பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். இவரோட பேர், இது சிறப்பு பேர், ஆனால் இவரோட பேர் என்னது? இரண்டாம் நரசிம்மவர்மன். அதனால் இந்த பேரை கொடுக்கும்போது நீங்கள் இரண்டாம் நரசிம்மவர்மன் கொடுத்துட்டு ராஜசிம்மன் கொடுத்தா நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அதனால் ரெண்டுமே ஒருத்தர் தான். அடுத்து இரண்டாவது கேள்வி, கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. அடுத்து மாசாத்துவான் எனும் பெயர் தரும் பொருள். மாசாத்துவான்னா பெருவணிகன். அடுத்து நான்காவது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது கீழ்கடல் அகில். மீதிலாம் பாருங்க, வடமலை தங்கம், மேற்குமலை சந்தனம், தென்கடல் முத்து. இதெல்லாம் அதாவது தென்னிந்தியாவின் நகரங்கள். பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தோட நகரங்கள். இதை இறக்குமதி செய்த பொருட்கள். வடமலையிலிருந்து தங்கம், மேற்குமலையிலிருந்து சந்தனம், தென்கடலிருந்து முத்து. அதாவது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த பாடமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அடுத்து பாருங்க, இது அடிக்கடி நம்ம போதி தர்மர்ங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். போதி தர்மர் எந்த நகரை சேர்ந்தவர்? காஞ்சி. அடுத்து, அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் எங்கு நடைபெற்றது? அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் எங்கு நடைபெற்றது? பூம்புகார். அடுத்த கேள்வி, எந்த நகரில் உள்ள அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர்? மதுரை நகரில் உள்ள அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். அப்போ அல்லங்காடினா இரவு நேர அங்காடி. ஞாபகம் வச்சுங்க, இரவு நேர அங்காடி. அதே மாதிரி நாலங்காடினா பகல் நேர அங்காடி. அடுத்து எட்டாவது கேள்வி, யாருடைய காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன? பல்லவர்கள். அடுத்து, தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் காஞ்சி. லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? மதுரை. தமிழ்ச்சங்கம்னாவே மதுரை. அடுத்து, ஏரிகள் நிறைந்த மாவட்டம் காஞ்சிபுரம். அடுத்த கேள்வி பாருங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி, முக்கியமான கேள்வி. பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் யார்? பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனீஸ். அடுத்து,
நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? யுவான் சுவாங். யுவான் சுவாங். அடுத்து, காஞ்சியை கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிட்டவர். காஞ்சியை கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிட்டவர் யார்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். 16வது கேள்வி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர். காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். அடுத்து, சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர். அள்ளங்காடி. இது இரவு நேர அங்காடி, நாளங்காடிங்கிறது பகல் நேர அங்காடி. அடுத்து 18வது கேள்வி. பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் என்ன? பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயில் என்ன? கைலாசநாதர் கோவில். அப்போ உங்களுக்கு மீதி 3 இருக்குது இல்லைங்களா? இதுக்கு உங்களுக்கு கேள்வி. கைலாசநாதர் கோவில் காஞ்சியில் இருக்குது. மீதிலாம் பாருங்க. மீனாட்சி அம்மன் கோவில் எங்கு உள்ளது? ஸ்ரீரங்கம் எங்கு உள்ளது? பிரகதீஸ்வரர் ஆலயம் எங்கு உள்ளது? இது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் மறக்காமல் பண்ணணும். அடுத்து 19வது கேள்வி. சுமேரிய நாகரிகத்தின் பிறப்பிடம். சுமேரிய நாகரிகத்தின் பிறப்பிடம் ஈராக். இன்றைய ஈராக், அதாவது மெசபடோமியா. மெசபடோமியா நாகரிகம் தான் ஈராக், இன்றையுள்ள ஈராக். சுமேரிய நாகரிகத்தின் பிறப்பிடம். அடுத்து, யூப்ரடிஸ் மற்றும் டைகிரிஸ். யூப்ரடிஸ் மற்றும் டைகிரிஸ் என்ற இரு நதிகளால் வளப்படுத்தப்படுவது ஈராக். ஈராக். அடுத்து, ஈராக்கிற்கும் பிற நாடுகளுக்கும் இடையே இருந்த வர்த்தக தொடர்பு பற்றி எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? ஈராக்கிற்கும் பிற நாடுகளுக்கும் இடையே இருந்த வர்த்தக தொடர்பு பற்றி எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. இந்திய அரசாங்கத்தினால் சிறந்த நகரங்களுள் ஒன்றாக எந்த நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசாங்கத்தினால் சிறந்த நகரங்களுள் ஒன்றாக எந்த நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ஜான்சி. ஜான்சி. அதாவது ஜான்சி ராணி லட்சுமிபாயின்னு சொல்ல முடியுங்களா? அவங்க பிறந்த ஊர். அடுத்து பாருங்க. மௌரிய பேரரசு, நந்த பேரரசு போன்றவற்றின் தலைநகராக எந்த நகரம் இருந்தது? மௌரிய பேரரசு, நந்த பேரரசு போன்றவற்றின் தலைநகராக எந்த நகரம் இருந்தது? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம். அதாவது இன்றைய பாட்னா தான். இது எங்கே இருக்குது? பீகார் மாநிலத்தில் இருக்குது. அதாவது நாலந்தா பல்கலைக்கழகம் உள்ள இடமும் இதுதான். நாலந்தா பல்கலைக்கழகம். இதெல்லாம் சில கேள்விகளை, சில குறிப்புகள்லாம் நான் இந்த மாதிரி எழுதுவேன். அதனால் நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கப்பெறும். நீங்கள் சில பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. நீங்கள் பிடிஎஃப் கொடுத்தாலும் இந்த மாதிரி முக்கிய குறிப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து 24வது கேள்வி. குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றின் கிளை நதியின் கரையில் எந்த நகரம் அமைந்துள்ளது? லோத்தல். லோத்தல். இப்போ குஜராத்தில் இருக்கிறது லோத்தல். இந்த சபர்மதி ஆற்றில் தான் ஒற்றுமை சிலை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒற்றுமை சிலை உள்ளது. அதாவது 182 அடி, மன்னிக்கும் 122 மீட்டர். 182 மீட்டர். அதே மாதிரி இது எத்தனை அடி நீங்கள் சொல்லுங்கள். இது வல்லபாய் பட்டேலோட சிலை. சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை. இவர் தான் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 1921ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் எந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது? 1921ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் எந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பா. ஹரப்பா. இதுவரைக்கும் 25 வினாக்கள் பார்த்தோம். இனி வரக்கூடியது
சில முக்கிய குறிப்புகள். ஏன்னா சிலதை கொஸ்டின் ரெடி பண்ண முடியாது, இந்த மாதிரி முக்கிய குறிப்புகளாக போட்டலாம். அதனால் இதிலிருந்து ஏதாவது கேட்டானாலும் நீங்கள் எழுதணும். ஹரப்பா என்றால் இறந்தோர் மேடு. ஜான்சி நகரம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. தூங்கா நகரம் மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் மதுரை. கூடல் நகர் மதுரை. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி. காஞ்சியில் பிறந்த சான்றோர்கள் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பான, இந்த மாதிரி சான்றோர்களோட பேரை கொடுத்துட்டு எந்த ஊரை சேர்ந்தவர், இவருடைய சிறப்பு என்ன அப்படி கேட்பாங்க. அடுத்து பாருங்க, ஈராக் பழங்காலத்தில் மெசபடோமியா என்று அழைக்கப்பட்டது. இப்போ வணிகம்னா என்ன? பொருட்களையும் சேவைகளையும் வாங்கும் விற்கும் செயல்முறை தான் வணிகம். மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதாவது இன்றைய ஈராக். அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா சில சமயம் இப்போ ரீசெண்டாக இருக்கிறத பற்றி கேள்வி கேட்பாங்க. அடுத்து மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன். மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான்னா அதாவது பெருவணிகன். அடுத்து பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இப்போ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். வடமலை தங்கம், மேற்கு மலை சந்தனம், தென்கடல் பகுதி முத்து, கிழக்கு பகுதி பவளம். அடுத்து ஈழம் உணவுப் பொருட்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். வடமலையிலிருந்து தங்கமும், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருள்கள். அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். 49 பேர். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். அடுத்து பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். சாலமோன் எங்கிருந்து இறக்குமதி செய்தார்? முத்துக்களை உவரி என்ற இடத்தில். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை உவரி. இப்போ இந்த உவரி எங்கு உள்ளது? பாண்டியர்களின் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உள்ளது தான் உவரி. இப்போ ஒன்று நாம் கேள்விப்பட்டிருப்போம், சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு. அப்போ இன்றைய சூழ்நிலைக்கு எந்தெந்த பகுதிகள் சேரநாடு, எந்தெந்த பகுதிகள் சோழநாடு, எந்தெந்த பகுதிகள் பாண்டிய நாடு, எந்தெந்த பகுதிகள் தொண்டை நாடு பார்க்கலாமா? இப்போ சேரநாடுங்கிறது கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகள். அடுத்து சோழநாடு சோறுடைத்துன்னு சொல்லுவாங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் சோழநாடு. அடுத்து பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். அடுத்து தொண்டை மண்டலம். தொண்டை நாடு என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி தான் தொண்டை நாடு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, கல்லணையை கட்டியது யாரு? கரிகால் சோழன். இவரோட பேரு, முழு பேரு கரிகால் வளவன். கரிகால் வளவன். கரிகால் பெருவளத்தான் கட்டியது தான் கல்லணை. இது எங்குள்ளது? திருச்சி. சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேரநாடு வேளமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இந்த கேள்வி பொறுத்துக்காலையும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ஜான்சி கோட்டை, அரசு அருங்காட்சியகம், ராணி மஹால் ஆகியவை ஜான்சி நகரில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள். அடுத்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் கூலவாணியன் என்று அழைக்கப்படுகிறார். மற்றும் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆகியவை பூம்புகாரை பற்றி அறிய உதவுகிறது. அடுத்து கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனீஸின் குறிப்பு மற்றும்
சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் ஆகியவற்றில் மதுரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தை படித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். அடுத்து பாருங்க, பண்டைய காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்களும் சோழர்கள் களப்பிரர்கள். இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தனர். இப்போ இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, இந்த காணொளி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதனால் பாருங்கள். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான காணொலிக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நம்ம சேனல் கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சு இப்போ 8வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அதனால் உங்களுக்காகத்தான் நம்ம சேனல் இயங்கி கொண்டு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கோச்சிங் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம்.